நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். அருமையான எடப்பாடியார் பல நாட்களாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் மாவட்ட ரீதியாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியும் ஆலோசனைகளை பெற்றும் இந்த இயக்கத்தின் ஊக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் மீண்டும் அடிகொள்கிற வகையிலே பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய நிர்வாகிகளிடம் நடைபெற்ற தேர்தல் குறித்தும் நடைபெற இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் குறித்தும் ஆலோசனை கேட்பதற்காக எங்களை கூட்டிருக்கிறார்கள். எங்களுடைய கழக நண்பர்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய கழக பொதுச் செயலாளரை பார்த்து சந்தித்து ஆலோசனைகளை பெற்று இந்த இயக்கம் புரட்சித் தலைவி அம்மாவின் இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கம் மீண்டும் ஃபினிக்ஸ் பறவையாக வரும். ஏற்கனவே 47 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக தொடர்ந்து மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற நல்லெண்ணத்தோடு எங்களுடைய பணியை தொடங்கியிருக்கிறோம். அதில் ஒரு கட்டமாகத்தான் இன்றைக்கு மதுரை மாவட்டம் என்றால் சிறந்த மாவட்டம். நாங்கள் இந்த தடவை வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலிலும் வர இருக்கிற இடைத்தேர்தலில் எங்களுடைய பணியின் காரணமாக நிச்சயமாக அருமையண்ணன் எடப்பாடியார் என்ற அந்த ஒற்றை தலைமை மிகச்சிறப்பான தலைமை, ராஜேந்திரத்தோடு எப்போதும் செயல்படக்கூடிய ஆளுமை திறன் கொண்ட தலைமை என்பதை உலகுக்கு நிரூபிக்கிற வகையிலே எங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். மதுரை மாவட்டம் மட்டுமே இல்லை, மதுரை கீழே இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் மொத்தமாகவே அதிமுக வந்து பெருமளவில் தோல்வி அடைந்தது காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் பெரும்பாலும் வெற்றி வாய்ப்பு இந்த முறை ஒரு வெற்றி வாய்ப்பு சூழ்நிலை காரணமாக சரியான எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டும். ஏன்னா எங்களுடைய மாண்புமிகு அருமையான எடப்பாடியார் திமுகவை மட்டுமே விமர்சித்து வந்தார். அந்த விமர்சனத்தின் காரணமாக எங்கள் ஓட்டு பிரிந்து போயிருக்கிறது, எங்களுடைய மக்கள் ஓட்டு பிரிந்து இருக்கிறது. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திமுக எங்களுடைய வாக்குகளை போதுமான அளவுக்கு வாங்கியிருக்கிறோம். இந்த புதிய ஒரு இயக்கம் வந்த காரணத்தால் அந்த வாக்குகள் மக்களுடையது சிதறி போயிருக்கிறதே தவிர தென் மாவட்டங்கள் என்று குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய மாவட்டம் எப்போதுமே அதிமுகவின் அடித்தளமாக இருக்கிறது, கோட்டையாக இருக்கிறது. எதிர்காலத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க, எப்போயுமே அருமையண்ணன் எடப்பாடியார் எல்லா தொகுதிகளிலும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மிகச்சிறப்பான வரவேற்பை பெற்றார்கள். மீண்டும் எங்களுக்கு அந்த நல்ல சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக அருமையான எடப்பாடியார் வெற்றியோடு நடைபெறுவார் என்பதுதான் எங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது, எங்களுடைய பார்வைக்கு தெரிகிறது. நாங்கள் உழைக்க தயாராக, எப்படி எங்களுடைய பொதுச்செயலாளர் கடுமையாக உழைக்கிறாரோ அதனை போன்று நாங்களும் உழைப்பதற்கு தயாராக கொண்டு உறுதி கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் அத்தனை பேரும் அருமையான பொதுச்செயலாளரிடம் சந்தித்து இன்றைக்கு வாழ்த்து கூற எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், கழகத்து ஒன்றிய கழக பகுதிக்கழகங்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடியிருக்கிறோம். மிகச்சிறந்த வெற்றியினை நாங்கள் தென் மாவட்டமாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் மீண்டும் தேடித் தருவோம். இந்த 10 தொகுதியை நாங்கள் எடுத்திருந்தோம் ஏற்போன்ற நம்பிக்கையோடு தான் இருந்தோம். ஏன்னா எடுத்திருந்தோம் இன்றைக்கு இதே மாறி இருக்கும். சில சூழ்நிலை காரணமாக மாறி இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் நிறைய பேர் வந்து மாற்று கட்சிக்கு போய் இல்லை, அப்படி யாரும் போனதா இல்லை, அப்படி யாரும் பெரிய லெவலில் தொண்டர்கள் யாரும் போனதாக தெரியல. எங்கள் கிளைக்கழக செயலாளர்களோ பொறுப்பாளர்களோ நிர்வாகிகளோ இதுவரை இங்கே யாரும் போனதாக தெரியல, பெருசாக ஒன்றும் தெரியல. பேப்பர் செய்திகள் அவங்க அதை பற்றி இல்லை, சில பேர் போவாங்க, அதை விமர்சனம் செய்ய விரும்பலை, மற்றவங்களும் விமர்சனம் செய்ய விரும்பலை. யார் போனாலும் எங்கள் தொண்டர்கள் அப்படியே, எங்களுடைய அமைப்பு அப்படியே இருக்கிறது, கட்டமைப்பு அப்படியே இருக்கிறது, மிகச்சிறப்பாக இருக்கிறது. அது அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழைப்பாட, அம்மா புகழைப்பாட, இரட்டை இலை சின்னத்தை புகழ் சேர்க்க இருக்கிற பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், அடித்தள பொறுப்பாளர்கள், உட்கட்டமைப்பு என்பது அடித்தளம் இருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் அப்படியே இருக்கிறார்கள். அதில் ஒரு மாற்றமும் பெரிய மாற்றம் எந்த மாற்றம் வந்து விடவில்லை. தோல்விகளை பார்த்துருக்கீங்க, நீங்களும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருக்கிறீங்க. ஆமாம், கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கட்சி தொண்டர்கள் இந்த நேரத்தை எப்பயுமே ஒரு தடவை தோல்வி அடைஞ்சால் திருப்பி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை செயல்படுவாங்க. எங்கள் தொண்டர்கள் இப்பொழுது நல்ல ஊக்கத்தோடு அருமையான எடப்பாடியார் தலைமையில் செயல்படுவதற்கு தயாராகிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையை அருமையான இந்த ஆலோசனை கூட்டமெல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய ஒரு உறுதியோடு நாங்கள்லாம் வெளியே போகும்போது எங்கள் தொண்டர்களை தூண்டுவதற்கு, எங்கள் தொண்டர்களை இயக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய ஒன்றிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் அத்தனை பேரும் அண்ணன்ட்ட ஆலோசனை பெற்று எங்களுடைய இயக்கத்தின் அடித்தளத்தை மிகச்சிறப்பாக மாற்றுவதற்கு, உயர்த்துவதற்கு நாங்கள் தயாரான சொல்லி எங்களுடைய மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு செல்கிறோம். சரி. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும்